Hi hello friends, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா ஒகேனக்கல்ல தாங்க இருக்கோம். முன்ன அந்த மீன் அடிச்சு கொடுங்கமா, டைம் ஆகுதானா அவங்க போறாங்களாமா போட்டிங்க்கு. ஒகேனக்கல் ஸ்டைல் சிக்கன் கிரேவினா சும்மா கிடையாது. இன்னைக்கு நம்ம வந்துட்டு மீன் வந்து சமைச்சு கொடுத்து சாப்பிட போறோங்க. எங்க தொழில் நான் கேக்குறேன், நீ குடுக்கறது குடுக்கால அது உன்னோட விருப்பம். டாடிக்கறா ஒண்ணும் வராது எனக்கு. பாப்லெட் மீன்ல வந்து ஃப்ரை பண்ணிருக்காங்க, சிக்கன் கிரேவி பண்ணி சிக்கன் கிரேவி வந்து பண்ணிருக்காங்க. பஞ்சு மாதிரி இருக்குது மீன். காரம் உப்பு புளிப்பு கரெக்டா இருக்குதுங்க. எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது, ரொம்பவே டேஸ்டா இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா ஒகேனக்கல்ல தாங்க இருக்கோம். நம்ம கூட யாரும் இருக்கானா, பப்பி அக்கா தான் இருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஒகேனக்கல் வந்திருக்கோம். மீன் எடுக்கலாம்னு வந்திருக்கிறோம். என்னென்ன மீன் எடுக்கலாம், எது நல்லா இருக்கும்? கட்லா இருக்கு, ரோகு இருக்கு, பாறை இருக்கு. கட்லா ரோகு இருக்கு, பாறை இருக்கு. கட்லா பாத்தீங்கன்னா முள்ளு கம்மியா தான் வரும். ரோகுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் முள்ளு பெரிய முள்ளா தான் வரும். அதுல ஒரே முள்ளு தான் எடுத்துக்கணும், ஒரே முள்ளு தான் அதுல. இது என்ன மீனுக்கு? அது இது விரால். இது இங்க ஆத்துல பிடிக்கிற விரால. குழம்புக்கு என்ன மீனுக்கா நல்லா இருக்கும்? இந்த கெளுத்தி மீன் பாத்தீங்கன்னா ஒரே முள்ளு தான், இங்க ஆத்துல பிடிக்கிற மீன். இது ஒரே முள்ளு தான். இது குழம்புக்கு நல்லா இருக்கும். வறுக்கறதுக்கு எதுக்கா போடலாம்? வறுக்கிறதுக்கு இந்த கட்லா போட்டுக்கலாம், ஃப்ரைக்கு நல்லா இருக்கும். முள்ளு கம்மியா தான் வரும். இது வந்து கெளுத்தி, இங்க ஆத்துல பிடிக்கிற கெளுத்தி. இது வந்து குழம்புக்கு நல்லா இருக்கும். நல்லா கட் பண்ணி அதோட குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கலாம். தலைவாழ் இந்த வயிற்று பீஸோட இதோட மிக்ஸ் பண்ணி குழம்பு வச்சு. வெளியில வர மீன் கட்லா ரோகு இந்த பாறையெல்லாம் வெளியில வர மீன். இந்த கெளுத்தி இங்க பிடிக்கிற மீன், விரால் இங்க பிடிக்கும். அது ரெண்டு மட்டும் இங்க ஆத்துல பிடிக்கும், மத்தெல்லாம் டேம் மீனா? ஆமாப்பா, இந்த மீன் எடுத்தாச்சு. அந்த மீன் நம்ம கட் பண்ணலாம். அக்கா சூப்பரா சமைச்சிருக்கா. கண்டிப்பா சமைச்சிருக்கோம். நம்ம கட்லா மீன் 6 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கோம். இது எங்கக்கா க்ளீன் பண்ணுவாங்க? க்ளீன் பண்றதுக்கு செப்பரேட்டா இடம் இருக்குப்பா, அங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. கிலோவுக்கு 20 ரூபாய் க்ளீன் பண்றதுக்கு. ஒரே சார்ஜ் இல்ல, சின்ன மீனுக்கு பாத்தீங்கன்னா 40 ரூபா வாங்குறாங்க, அந்த மீனுக்கு 40 ரூபா வாங்குறாங்க. சரிக்கா. இந்த மீனுக்கு கிலோவுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. ஓ, எல்லா மீனும் ஒரே சார்ஜ் தான்? ஒவ்வொரு மீனுக்கு ஒவ்வொரு சார்ஜ். இல்ல அதான் இந்த இது ஃபிக்ஸ்டு சார்ஜ் தான். ஆமா, ஒவ்வொரு ஃபிக்ஸட் சார்ஜ். இல்ல 1.5 கிலோ போதுனா 1.5 கிலோ ரைஸ். நல்லா சாப்பிடுவீங்களா, மீடியமா சாப்பிடுவீங்களா? மீடியமா இருந்தா 1.5 கிலோ போதும். நல்லா சாப்பிட்ற மாதிரி 2 கிலோ போட்டுக்கலாம். மிச்சம் இருந்துச்சுன்னா பாக்ஸ் இருக்கு, வாங்கி பேக் பண்ணிக்காங்க. போற வழியில சாப்பிட்டுட்டு போகலாம். ஹோட்டல் சாப்பிட்றது மட்டும் என்னாச்சு, ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலே எப்படி 500 1000 ஆகி போயிடுது. அது மிச்சம் சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்டு போயிடலாம். முன்ன அந்த மீன் அடிச்சு கொடுங்கமா, டைம் ஆகுதானா அவங்க போறாங்களாமா போட்டிங்க்கு. எங்க தொழில் நான் கேக்குறேன், நீ குடுக்கறது குடுக்கால அது உன்னோட விருப்பம். நீ வேண்டாம், கண்டிப்பா வாங்க. அவங்க வரவேணான்னு சொல்லல, ஒகேனக்கலுக்கு வரணும். நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு பொழப்பு. 1500 கொண்டு வராது சாமிய. தாடிக்காரா ஒண்ணும் வராது எனக்கு. ஓ, இந்த தாடி அவ்வளவு ஃபேமஸ் ஆயிருச்சா? தம்பி இந்த தாடி வச்சுட்டே வீட்டுக்கு போலாம். 2 நாள் இருங்க, சாப்பாடு செஞ்சு தரேன். சாப்பிட்டு சரி, நீங்க பீஸ் கட் பண்ணி பார்த்து அந்த மீன் கட் பண்ணி பாத்துட்டீங்கன்னா இதை நான் கட் பண்ணி வாங்கிட்டு போயிடுவேன். நீங்க அந்த பீஸ் மட்டும் பாத்துட்டு போயிடுங்க. கவுண்ட் பண்ணிக்கிறீங்களா? அந்த கட்லா தான் இங்க எடுத்து போடுங்க. இது வந்து வறுக்கறதுக்கு, இது குழம்புக்கு. அதுதான் வறுக்கறதுக்கு. அது வறுக்கிறதுக்கு அந்த தலை வாழு வயிட் பீஸ் எல்லாமே குழம்புக்கு போட்டுருங்க. அது வயிட் பீஸ் குழம்பு பண்ணாங்க. வயிட் பீஸ் வறுக்கறதுக்கு அது தலையும் வால் மட்டும் குழம்பு. சரி, பீஸ் கட் பண்றாங்கல்ல, பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு எது எதுன்னு சொன்னா அது தகுந்த பண்ணிக்கலாம். ஏன்னா குழம்பு கம்மியா சாப்பிடுவாங்க. இல்ல வறுவல் ஜாஸ்தியா சாப்பிடுவாங்க. அதனால தான் ஒவ்வொருத்தரும் குழம்பு ஜாஸ்தியா சாப்பிடுவாங்க, ஃப்ரை கம்மியா சாப்பிடுவாங்க. நம்மளது வந்து ஃப்ரை தான் ஜாஸ்தி, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். மீன் அது ஆறாளு. ஆறாளா? ஆறாளு. அது எதுவுமே வேஸ்டேஜ் கிடையாது. கறி மாதிரி இங்கேதான் சமைக்கிறோம். சமைக்கிறோம் உனக்கு காட்டிட்டு உனக்கு ஃபோன் நம்பரை கொடுத்துறேன். டைமிங் சாப்பாடு மட்டும் சொல்லிடு. மீன் ஃப்ரை மட்டும் நீங்க வந்த பிறகு சூடா மீன் வறுத்து சரியா? ஏன்னா ஆறிட்டா சாப்பிட முடியாது. சரி, வந்ததுக்கு அப்புறம் பண்ணி மீன் குழம்பு சாப்பிட்டு நீ சாப்பிட்டு பார்த்துட்டு நீ சொல்லு. ஏன்னா இது ஒரு நாளைக்கு செய்யறதுல வருஷமுள்ள இதுதான் தொழில். முதுகுல பொழந்து போடுப்பா மீன். ஆமா, சென்டர் பொழந்துருக்கேன். முதுகுல பொழந்து போட பீஸ் 4 பீஸ் சேர்ந்து வரும். இல்லப்பா, மசாலா ஊறணும். இரு கட் பண்றாங்க. அது வால் பீஸ் மெலிசா போடுங்க. ஒகேனக்கல் ஸ்டைல் ஃபிஷ் கட்டிங் வந்து எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாங்க. இப்போ நாங்கள் வால் பீஸ் தான் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வாங்கிட்டோம். இப்போ தலையும் வாளுமே வந்து குழம்பு வைக்கிற மாதிரி இப்போ தலையை கட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த தலையில் உள்ள செகுலெல்லாம் எடுத்துட்டு அந்த மண்டை பீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு குழம்புக்கு போடுற மாதிரி கட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதுகு பழந்து வெட்ட சொல்லியிருந்தோம். முதுகு பழந்து வெட்டும் போது நல்லா முள்ளு தனியாக சதப்பு பீஸ் தனியாக வந்துட்டு கிடைக்குங்க நம்மளுக்கு. இந்த மாதிரி வயிற்று பகுதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு குழம்புக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த முதுகு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைக்கு நல்லா கறி மாதிரி
மாதிரி டேஸ்டா இருக்குங்க. இதே மாதிரி நீங்க வந்துட்டு வந்தீங்கன்னா பெரிய பெரிய மீனெல்லாம் இந்த மாதிரி சொல்லி கட் பண்ணி வாங்கிக்கோங்க, எந்த மாதிரி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கட் பண்ணி வாங்கிட்டாச்சு. அக்கா சமைக்க போலாமா? நம்ம கடையோட லொகேஷன் கரெக்டா எங்கேக்கா? இதுக்குள்ளதான் சமைக்கிற இடம். சரிங்களா, குடிச்சிட்டு வந்துருங்க. சாப்பாடெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ மீன் குழம்புக்கு நம்ம என்னென்ன மசாலா போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? சின்ன வெங்காயம் கழுவிட்டு சின்ன வெங்காயம் போட்டுருணும். சீரக மிளகு, பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விடணும். அப்படியே நல்லா பெரட்டி விட்டுட்டிங்கன்னா அது பாடு நல்லா வெந்துட்டு இருக்கும். இப்போ எப்படிக்கா தக்காளி வந்து முழுசா போட்டிருக்கீங்க, வதங்கிடுமா? வதங்கிடும்ப்பா. சின்ன தக்காளியாக இருந்தால் அப்படியே முழுசாக போட்டுடலாம், வதக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் கட் பண்ணி போட்டோம்னா சீக்கிரம் வதங்கும். கருவேப்பிலை போட்டு வச்சுப்பா. நல்லா பெரட்டி விட்டோம்னா நல்லா வதங்கும். ஒகேனக்கல்ல வந்துட்டு மீன் குழம்புக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிட்டு இருக்கு. இதில் வந்துட்டு வெங்காயம் தக்காளி சீரக மிளகு கருவேப்பிலை அதில் தேவையான அளவு எண்ணெயும் போட்டு இப்போ நல்லா வந்து வதக்கிட்டு இருக்காங்க அக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. புளி போட்டுக்கலாம். புளி போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கலாம். இப்போ நீங்கள் புளியுமே வந்துட்டு இதிலே போட்டு வதக்கிறீங்களா? இதிலே போட்டு நல்லா வதக்கிடலாம்ப்பா. ஏன் கரைச்சி ஊற்றலாமே? கரைச்சி எல்லாம் ஊற்றினா அவ்வளோ இது இருக்காது, டேஸ்ட் வராது. நாங்கள் எப்பயுமே வதக்கி தான் போடுவோம். நாங்கள் எல்லாமே விறகடுப்புல தான் செய்றீங்க? விறகடுப்பு தான். இங்கே கேஸோ மிக்சியோ கிடையாது. உருளைக்கல்லில் ஆட்டி அடுப்பில் செய்கிறது தான் இங்கே. விறகுலாம் எப்படிக்கா கிடைக்குது உங்களுக்கு? விறகெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களும் விலைக்கு தான்ப்பா வாங்குறோம். விலைக்கு வாங்கி தான் நாங்களும் ஒரு செம விறகு பார்த்தோன்னா 500 ரூபாய். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வந்து வதங்கிட்டு இருக்குதுங்க. இப்போ தக்காளியில் அந்த மாதிரி உடச்சி விட்டிங்கன்னா நல்லா வந்து வேகுங்க. முழுசாக போட்டிருக்காங்க, ஏன்னா மீடியம் சைஸ் தான் இருக்குது தக்காளி, அதனால முழுசாக போட்டிருக்காங்க. புளியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கரைஞ்சிருங்க. நல்லா வெந்து கரைஞ்சி புளி தொக்கு மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா வதக்கி மீன் குழம்பு செய்யும் போது 2-3 நாளைக்கு கூட கெடாமல் இருக்குன்னு சொல்கிறாங்கங்க. புளி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்கோம் பார்த்தியா மசாலா, மீன் குழம்புக்கு அதை மசாலா போடலாம். மல்லிகை தூள், மீன் வறுவல் மசாலா, கறி மசாலா, சாம்பார் பொடி, மீன் குழம்பு மசாலா, அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம நல்லா பரட்டணும். இப்போ இந்த மசாலா வச்சு எத்தனை கிலோக்கா வைக்கலாம்? ஒரு 10 கிலோ மீன் பண்ணிடலாமா? 10 கிலோ மீன் செய்யலாம்ப்பா. இப்போ 10 கிலோ மீன் குழம்பு வைக்கிற அளவுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம 1 கிலோ மீன் எடுத்து கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்தாப்புல மட்டும் அந்த மசாலா வந்து எடுத்துப்பாங்க. மல்லித்தூள், மிளகாத்தூள், மீன் குழம்பு மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டா மட்டும் வதக்குனா போதும், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லைன்னு சொல்றாங்க. மசாலா நல்லா போட்டு வதக்கியாச்சு. கொஞ்சம் சூடான பின்னாடி நல்லா பரட்டின பின்னாடி இறக்கலாம். ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்புக்கு. மசாலா ரெடி ஆயிடுச்சு, ஆட்டிக்கலாம். இப்போ நம்ம வதக்கின மசாலாவை நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் ஆட்டு உரல்ல போட்டு ஆட்டிக்கலாங்க. பாருங்க வாசனை செம்மையா இருக்கு, நல்லா கம கமன்னு வருதுங்க. நம்ம முழுசா போட்டிருந்தோம் தக்காளி, இப்போ எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சுங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஆட்டிக்கலான்னு சொல்றாங்க. வதக்கிட்டோம். இப்போ உருளைக்கல்ல போட்டு ஆட்டணும். சரியா? ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க உருளைக்கல்ல அதை ஆட்ட போறோம். இப்போ ஒகேனக்கல்ல இந்த மாதிரி ஆட்டு உரல்ல ஆட்டி சமைக்கிறதாங்க ரொம்பவே ஃபேமஸ் இங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஆட்டிக்கணும். ஆட்டுக்கல்ல மசாலா ஆட்டி சமைக்கிறதுனால தான் நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்து இங்க மீன் எடுத்து கொடுத்து சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. எவ்வளவு நேரம் கரைக்கணும்? நைஸான பின்னாடி அரைக்கணும். 20 நிமிஷம் ஆயிடும். இப்போ அக்கா வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அரைச்சிட்டாங்க. இந்த அளவு நைஸா வந்தா போதும்னு சொல்றாங்க. நல்லா தண்ணி ஊத்தி நைஸா அரைச்சிக்கிட்டாங்க. ஆட்டியாச்சு, நைஸ் ஆயிடுச்சு. இப்போ வலிச்சு எடுத்துடலாம். பாண்டில் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றணும் மீன் குழம்புக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அப்புறம் இப்போ கடுகு போடுறப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சு பின்னாடி வெந்தயம் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய் கடுகுலாம் போட்டு தாளிச்சாச்சு. மசாலா கரைச்சாச்சு. மசாலா கரைச்சி இப்போ ஊற்றுறேன் பாருங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கலக்கி விடணும். தேவையான அளவு தண்ணிப்பா. தாளிச்சு விட்டாச்சு. நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக நல்லா கெட்டியாக கொதிச்சாதான், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அந்த பின்னாடி தான் மீன் போட்டு இறக்குவோம்.
பாருங்க மீன் குழம்பு எவ்வளோ திக்காக இருக்கு இல்லையா, இப்படிதான் இறக்கணும் மீன் குழம்பு. நல்லா கொதிச்சு பின்னாடி நல்லா திக்கா கெட்டியான பின்னாடி மீனை போட்டு இறக்கணும். குழம்பு கூட்டி வச்சுட்டாங்க. இப்போ ஒகேனக்கல்ல எந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கிறாங்கன்னா, இப்போ 1 கிலோ மீனுனா அதுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி எடுத்துக்கிறாங்க. அது கூடவே சீரக மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய், ஒரு 100 கிராம் அளவுக்கு புளி வந்து சேர்த்து அதிலே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய் தூள் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. என்னென்ன மசாலா தூள்லாம் சேர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு மசாலா தூள், குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் தூள், கரம் மசாலா, அது கூட வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்க்குறாங்க. நான் சொன்ன மசாலா எல்லாத்தையுமே தேவையான அளவு சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து வதக்கி ஆற வச்சு ஆட்டுக்கல்ல வந்து ஆட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு, அது கூடவே வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கிறாங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கங்க, இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறாங்க. நம்ம ஆட்டி வச்ச மசாலா வந்துட்டு நல்லா வந்து கரைச்சி ஊற்றிக்கிறாங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ 1 கிலோ மீனுனா அதுக்கு தகுந்தாப்புல மட்டும் மசாலா எடுத்து ஊற்றிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு மீன் குழம்பு, நல்லா மீன் குழம்பு மசாலா நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீனை போட்டுட்டு மீன் கரெக்டாக எவ்வளோ நிமிஷம்க்கா வேகும்? ஒரு 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரத்தில் மீன் குழம்பு ரெடி ஆயிரும். நல்லா மீன் வேகணும் இல்லையா, மீன் போட்டுட்டு உப்பு போடணும். ஏன்னா உப்பு கம்மியாக இருக்கும், அதனால வந்து மீனுக்குள்ளே வந்து உப்பு இறங்கணும். உப்புக்குள்ளே போடு, உப்பு இறங்கிச்சா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வைக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த மீனை வந்து போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு இறக்கிடுறாங்க. ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஒகேனக்கல் மீன் குழம்புனா சும்மா கிடையாது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பார்க்கவே எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்லையுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி உங்கள் வீட்டில் வைக்க முடியலைன்னா நீங்கள் ஒகேனக்கல் வாங்க, பப்பியை காட்ட சமைக்க கொடுங்க. அவங்க நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க. இந்த தம்பி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. மீன் குழம்பு, மீன் வறுவல், சாப்பாடு இருக்குது, சாப்பிட்டு பார்த்துட்டு ரசம் இருக்குது, சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கி. இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு அக்கா வந்துட்டு சோனாங்கெளுத்தி மீனில் வந்துட்டு குழம்பு வந்து பண்ணியிருக்காங்க. மீன் குழம்புமே நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்க. இப்போ மீன் குழம்பு வந்து இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது. மீன் பாருங்க பஞ்சு மாதிரி நல்லா வெந்திருக்குது. அந்த முதல் மரியாதை படத்தில் சிவாஜி வந்து இந்த மீன் தான் சாப்பிடுவாராமா. குழம்பு சோனாங்கெளுத்தி மீன் பஞ்சு மாதிரி இருக்குது. மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. காரம், உப்பு, புளிப்பு கரெக்டாக இருக்குதுங்க. எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக வந்து போட்டிருக்காங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வாங்க, அக்கா பயங்கரமாக சமைச்சு கொடுக்குறீங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் வருவாங்க, சூப்பராக பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக வாங்க, எல்லாருக்கும் நல்லா செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தம்பிக்கு வந்து ಸಪೋರ್ಟ್ பண்ணுங்க. ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್, ನಾವು ನಂದೀಶ್ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಮಂಜು, ನಾವು ಮಂಡ್ಯದಿಂದ ಬಂದಿದ್ದೀವಿ. ಹೊಗೆನಕಲ್ಗೆ ಯೂಶಲಿ ಒಂದು 3-4 ಮಂತ್ಸ್ ಒನ್ಸ್ ಬರ್ತಾನೆ ಇರ್ತೀವಿ. ಊಟ ಹೆಂಗಿತ್ತಣ್ಣ? ನಮ್ಮ ಮಮ್ಮಿ ಬಿಟ್ರೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ತಾಯಿ ಬಿಟ್ರೆ ನಾನು ಇಷ್ಟಪಟ್ಟು ಎಕ್ಸ್ಟ್ರಾ ರೈಸ್ ಹಾಕಿಸ್ಕೊಂಡು ಊಟ ಮಾಡ್ತಿರೋದು ಇದೇ ರೈಸ್. ಯಾವ ಭಟ್ರು ಮಾಡಿದ್ದು ಯಾರು ಮಾಡಿದ್ದು ನಾನು ತುಂಬಾ ಇಷ್ಟಪಟ್ಟು ತಿಂದಿಲ್ಲ. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ನಮ್ಮ ಮಮ್ಮಿ ಏನಂತಂದ್ರೆ ಮೀನ್ ಸಾರು ಮಾಡಿದ್ರೆ ಒಂದಿನ ಆದ್ಮೇಲೆ ತಿನ್ನು ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಅಂತಾರೆ. ಬಟ್ ಅಲ್ಮೇಲೂ ಆಂಟಿ ಮಾಡಿದ್ದಾರೆ, ತಿಂತಾ ಇದೀನಿ, ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಇದು 2ನೇ ಸರಿ ರೈಸ್ ಹಾಕಿಸ್ಕೊಂಡಿರೋದು. ಊಟ ಚೆನ್ನಾಗಿತ್ತಣ್ಣ? ಸೂಪರ್ ಆಗಿದೆ. ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಲ್ಲ, ಸೂಪರ್ ಆಗಿದೆ. ಆಯ್ತಣ್ಣ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ವಿಡಿಯೋ ಲೈಕ್ ಮಾಡಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ, ಶೇರ್ ಮಾಡಿ. ಹೊಗೆನಕಲ್ ಬಂದಾಗ ಅಲ್ಮೇಲೂ ಆಂಟಿನ ಹುಡುಕ ಬಂದು ಅಡಿಗೆ ಮಾಡಿಸಿ. ಪಪ್ಪಿ ಆಂಟಿ ಅಲ್ಮೇಲೂ ಆಂಟಿ ಮಗಳು. ಎಲ್ಲರೂ ಹೊಗೆನಕಲ್ ಬನ್ನಿ, ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡಿ ರೆಡಿ ಮಾಡಿಕೊಡ್ತೀನಿ ನಿಮಗೆ. ನನ್ನ ಹೆಸರು ಪಪ್ಪಿ, ನಾನು ಫೋನ್ ನಂಬರ್ ಹೇಳ್ತೀನಿ, ನಾನು ಫೋನ್ ಮಾಡಿ ನೀಟಾಗಿ ಅಡುಗೆ ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ ನಿಮಗೆ. ಊಟ ಮಾಡಿಸ್ಬಿಟ್ಟು ಹೇಳಿ ಹೆಂಗಿದೆ, ಚೆನ್ನಾಗಿದೆ ಏನ್ಬಿಟ್ಟು ನೀವು ಹೇಳ್ಬಿಡಿ. 86-800-56506. ಹೊಗೆನಕಲ್ ಬನ್ನಿ, ಫೋನ್ ಮಾಡಿ. ಬಾಯ್.